ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட டிசைன் தான் பார்க்க போகிறோம். நெக்கோட ஷேப்பு, இது எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது, வித் போட்லி பட்டன், டெசல்ஸு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ப்ளவுஸு 90 எடுத்திருக்கேன் சென்டிமீட்டர், லைனிங்கும் 90 சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து எப்போவுமே தண்ணியில் அலசிடுங்க. இதுதான் அளவு ப்ளவுஸு. நம்ம இந்த ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். இந்த எம்ப்ராய்ட்ரி பாருங்கள், இந்த எம்ப்ராய்ட்ரி நான் போட்டது தான். இது வேணும்னு சொன்னாக்கா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரிங் நாட் ஃப்ளவர்ஸு ஒன் சைடு வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த டெசல்ஸ் வீடியோ நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவும் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒன் சைடு போட்டிருக்கோமா, ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரே ஒரு மோட்டிவ் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கேன். ஒரே ஒரு லீஃபு, ஒரு பூ, அவ்வளோதான். இப்போ நம்ம மெயினாக ப்ளவுஸ் கட் பண்ணுறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி டீப் நெக் இருக்கிறதுக்கெல்லாம் 1 இன்ச்சு வந்து நெக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் லைன்லேருந்து ஸ்டிச்சிங் லைனை அளவு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும், மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும் 99%. கொஞ்சம் இழுத்து எடுங்க. என்னோடய ப்ளவுஸ் இழுக்க முடியல, உங்கள் ப்ளவுஸ் இழுக்க முடிஞ்சால் கொஞ்சம் இழுத்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து 17.75 வந்திருக்கு, அதாவது 17.75. இப்போது ஃப்ரண்ட் சைடும் கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 2 சைடும் அளவு எடுத்துக்கோங்க. கொக்கி சைடு மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. கொக்கி சைடு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம மடித்து அடிச்சிருப்போம் இல்லையா, அதை விட்டுட்டு அளவெடுங்க. 9.5 வருது. இப்போது இது வந்து நம்ம மொத்தம் டோட்டலாக கணக்கு பண்ணிக்கலாம். 9.5 9.5 ஃப்ரண்ட்டில் மட்டும் 19 இன்ச் வருது. இந்த 19 கூட பேக்கில் வந்து நம்ம 17.75 எடுத்தோம் இல்லையா, அதையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 36.75 வரும். இதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர ஆன்சரை வச்சு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் இப்படி தான் செய்வேன். இப்போது கட் பண்ணுறத பார்ப்போம். வர ஆன்சர் வச்சு நம்ம கட் பண்ணுவோம். இப்போது கட்டிங்க்கு போகலாம் வாங்க. லைனிங் வந்து அலசிட்டு 1 டைம் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செல்வேஜ் இருக்கிற பகுதி எப்போவுமே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சரி, லைனிங் கட் பண்ணாலும் சரி, அப்போ தான் அந்த இழை வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். போட்டுட்டு நமக்கு 9.1 கிடச்சிது. அது கூட 2 இன்ச் வந்து சீம் அலோன்ஸ்க்காக சேர்த்து எவ்வளோ இருக்கோ பார்த்து கரெக்டாக மடித்து போட்டுக்கலாம். இப்போ அன்ஈவனாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு லைன் பண்ணிப்போம். அப்படியே ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கீழே ப்ளவுஸ் வந்து நான் மடித்து தைச்சா தான் எனக்கு பிடிக்கும். பாருங்கள், இந்த ப்ளவுஸ்லேயும் நான் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பைப்பிங் மேலே தான் வச்சுருக்கேன். நெக்குக்கெல்லாம் இன்வெசிபிள் பைப் வச்சுருப்பேன். கீழே இடுப்புக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா கிளாத் அங்கே க்ரிப்பாக பிடிச்சா தான் வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா வந்து நம்ம உடம்போட சீட் ஆகும். அதனால் இப்போ டாட் இருக்குது இல்லையா, பேக் சைடு, அந்த டாட்டை பிடிச்சிட்டு ஷோல்டர் லைனை பிடிச்சிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்கோ மார்க் பண்ணிக்கலாம். அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் அலோன்ஸ்க்காக எவ்வளோ இருக்கோ அதை அளந்துட்டு இந்த சைடு அந்த சைடை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுடலாம். ½ இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அந்த லைனும் மார்க் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் வந்து நான் 6 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து டீப் நெக் இருக்கிற ப்ளவுஸாக இருந்தால் 5.5 தான் வைக்கணும். நெக்கு வந்து அகலம் போக போக கீழே, அதாவது டெப்த்து போக போக நமக்கு ஷோல்டர் கம்மி பண்ணணும். பேக் நெக் பாருங்கள், இது வந்து 4.75 இருக்குது, அதாவது 4.75 இருக்குது. இப்போ இது வந்து நம்ம பேக்கில் வந்து க்ளோஸாக நெக் வைக்க போகிறோம். அதால் தான் 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச் வச்சுட்டு அதை வந்து அப்படியே ஆஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க, 3 இன்ச் 3 இன்ச்சாக. இப்போ பேக் நெக் வந்து ப்ளவுஸில் இருந்தது 4.75 இருந்தது இல்லைங்களா, இப்போ வந்து அதுக்கு
சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட டோட்டல் ஹைட் வந்து நமக்கு 9 இன்ச்சு கிடைக்குது. இது மேலே வந்து சின்ன நெக் ஒன்று கட் பண்ணுறதுக்காக 3 இன்ச்சு 3/3 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நான் கொஞ்சம் அந்த டிசைன் பண்ணோம்ல, அது கொஞ்சம் அகலமாக வேணுன்றதுக்காக 3.5 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் வந்து அகலமாக தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போது ஷோல்டருக்கும் நம்ம கீழே அதாவது சின்ன நெக்குக்கும் அந்த பெரிய டிசைனுக்கும் நடுவில் வந்து 3/4 இன்ச்சு தான் கேப் வைக்கிறேன். ஏன்னா வந்து அங்கே நமக்கு 1/4 இன்ச்சு கிடச்சா போதும். மேலே நெக் அடிக்கிறதுக்கும் கீழே நெக் அடிக்கிறதுக்கும் 1/4 இன்ச்சு போச்சுன்னா 1/4 இன்ச்சு நமக்கு ரோப் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நெக்கு வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நல்லா டெப்த்தாகவே எடுத்துக்கோங்க. போட் நெக் எல்லாம் தேவையில்லை, நம்ம 3 இன்ச் தான் வச்சுருக்கோம். அதனால் நல்லா டெப்த் எடுத்துக்கலாம். கீழே இருக்க பாக்ஸில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி தான் வைக்க போகிறேன். ட்ரையாங்கிள் கொஞ்சம் கர்வாக வைக்கிறேன், அவ்வளோதான். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்சில் இருந்து ஷேப் எடுத்துக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு நல்ல டெப்த்தாக வேணுமா இல்லை ஜஸ்ட்டு கர்வ் வந்தால் போதுமான்னு நீங்கள் ஸ்கேலை வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஜஸ்ட்டு கர்வ் வந்தால் போதும், அதுவே டிசைன் அழகாக தான் இருக்கும். இப்போ இது வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து வேஸ்ட் லைனு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இடுப்போட அளவு கொக்கி சைடு இருந்து எடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை மூவ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான அளவு கிடைக்கும். கரெக்டாக லாஸ்ட்டாக அந்த காஜா கட்டியிருக்கோம்ல, அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 30 இன்ச் இருக்குது. அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 7.5. நான் டாட்டுக்காக 1/2 இன்ச் தான் எப்பவும் விடுவேன். 1 இன்ச் விட்டு நம்ம டாட் பிடிச்சோம்னாக்கா முதுகில் வந்து சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் அசிங்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் 1/2 இன்ச் விட்டுங்க போதும். பின்ன 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸு. இப்போது ஆர்ம் ஹோல் வந்து ட்ராயிங் பண்ணலாம். 6 இன்ச் வச்சு ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு அடுத்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா செஸ்ட் சைஸு 9.1, அதை மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஸ்கேல் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு கர்வ் எடுத்துடலாம். இப்போ இந்த கர்வ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். எப்பவும் ப்ளவுஸோட பேக் சைடு வந்து எடுத்துக்குங்க. .75 வருது. இப்போ அதே இதில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். எனக்கு 7.75 தான் வருது. சரி, அதனால் 1/2 இன்ச்சு இன்னும் டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். ஏன்னா 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு இல்லையா, எக்ஸ்ட்ரா இருந்தால சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஷேப் எடுங்க. ப்ளவுஸில் வந்து ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக உட்காந்தது தான் ப்ளவுஸே வந்து சீட்டான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆர்ம் ஹோல் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டா ப்ளவுஸே வந்து கரெக்டாக நம்ம பாடியோட உட்காராது. அதனால் ஆர்ம் ஹோல் வந்து 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக வருது. இப்போது வேஸ்ட் லைன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ட்ராயிங் முடிஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ சேம் அதே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ரா எட்ஜஸை வந்து கட் பண்ணிடலாம். லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்கெங்கே நாச்சஸ் போடணுமோ அங்கங்கே நாச்சஸ் போட்டுப்போம். அடுத்து வந்து இப்போ நம்ம நெக்கு கட் பண்ணக்கூடாது, இந்த டிசைன் மட்டும் இப்போ கட் பண்ணலாம். நெக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு திருப்பிக்கலாம். இது வந்து லைனிங் பீஸ்லேயே அடித்து திருப்பிப்போம். நெக்கு மாத்திரம் கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. பாருங்கள், டிசைன் இப்படி தான் இருக்கும். இப்போது
நெக்லேயும் நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ஏன்னா நெக்கு கட் பண்ணல இல்லையா, நமக்கு தெரியணும், அதுக்காக அங்கேயும் கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் பீஸில் வச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நான் ப்ளவுஸ் எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு பாருங்கள், அதே மாதிரி தான் போடணும். எப்போவுமே செல்வேஜ் பகுதி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி தான் போடணும். இப்போ கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சுக்கு போகலாம். இப்போ ஸ்டிச்சிங் வந்தாச்சு. இப்போ வந்து இது லைனிங் பீஸு, ஆம்ஹோல் சைடு கட் பண்ணது. இந்த பீஸை வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இது வந்து நம்ம நெக்குக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குறோம். நம்ம கேன்வாஸ் கொடுக்கல இல்லையா, ஆனாலும் ஒரு திக்னஸ் கிடைச்சா தான் வந்து ப்ளவுஸ் வந்து பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்காக தான் இது எக்ஸ்ட்ரா பீஸு. இப்போது மெயின் பீஸை வந்து ரைட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி போடணும். அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸ் போடணும். எப்போவுமே நல்ல பக்கம்தான் போடணும், சரிங்களா? லைனிங் அடித்து திருப்புறதா இருந்தால். இப்போ மேலே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இந்த பீஸை வந்து ப்ளவுஸ்க்கு அடியில் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளவுஸ் பீஸ் வந்து சாண்ட்விச் மாதிரி 2 சைடும் லைனிங் பீஸ்க்கு சென்டரில் இருக்கணும். இப்போ ஃபுல்லாக பின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் பின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நமக்கு இந்த நெக் பீஸை விட ஒரு 1 இன்ச்சாவது அந்த பீஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது ஸ்டிச் போட்டுக்கலாம் ஒரு ஃபுட் அளவுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கார்னர் எல்லாம் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அப்போ நீடில் வந்து நிப்பாட்டிட்டு திருப்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஃபுட்டோட அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு போட்டோம்னா நல்லா ஃபினிஷிங்காக எங்கே வந்து சுருக்கம் இல்லாமல் நமக்கு ப்ளவுஸ் கிடைக்கும். அதே மாதிரி முடிக்கும் போது ரஃப் அடிக்காதீங்க. ரஃப் அடிக்காமல் நம்ம ஸ்டிச் போட்டது மேலே இன்னொரு ஸ்டிச் கொண்டு வந்துட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் ரஃப் அடித்தோம்னா கண்டிப்பாக துணி சுருங்கிடும். அதனால் ரஃப் அடிக்கக்கூடாது. இப்போது சென்டரை வந்து அந்த நம்ம டிசைன் வந்து கட் பண்ணிக்கலாம். டோட்டலாக கட் பண்ணி கம்ப்ளீட் எடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 1 இன்ச்சு இருக்கிற அளவு விட்டுட்டு கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1 இன்ச்சு விட்டால் போதும், அதை விட கம்மியாகலாம் கட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நாச்சஸ் வந்து ஃபுல்லாகவே பெண்ட் இருக்குது இல்லையா, அதனால் நெக் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த கார்னர்லலாம் கரெக்டாக ஸ்டிச் வரைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வந்து நெக்கு திரும்பி கொடுக்கும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பிடுவோம். திருப்பிட்டு ஒரு ஐனிங் கொடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. நான் ஐனிங் கொடுக்கல, அப்படியே எடுத்துகிட்டு கையில் தேய்ச்சி விடலாம். பொறுமையாக திருப்புங்க. இப்போ இந்த பக்கம் சைட்லலாம் உள்ளே இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு அயன் பண்ண சொன்னதுக்கு. இது வந்து அயன் பண்ண தேவையில்லை, ப்ளவுஸ் பீஸு நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அதனால் இப்படியே எடுத்து விட்டுட்டு நான் ஒரு ஸ்டிச்சு ஒரு ஃபுட் அளவுக்கு ஸ்டிச் போட்டு வேஸ்ட்டு அதாவது இடுப்பெல்லாம் மடித்து அடித்து நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இடுப்பெல்லாம் அடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருந்த பீஸும் நான் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபுட் அளவுக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து மேலே இருக்க நெக்கு கிராஸ் பீஸ் வச்சு திருப்பிக்கலாம். இப்போ இன்னும் நான் டாட் பிடிக்கல, நான் டாட் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். நான் 1/4 இன்ச்சு அதாவது 1/2 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நம்ம 1/4 இன்ச்சு டாட் பிடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். அதாவது எண்டில் அந்த டாட்டோட எண்டில் அந்த த்ரெட்டு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள் எப்போவுமே. இப்போ பாருங்கள், நான் டாட்டு திருப்பி காட்டுறேன். எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த சைடும் அடிச்சுக்கிட்டு
முடிச்சிடலாம். இப்போ நெக்குக்கு வருவோம். நெக்கை வந்து மார்க் பண்ணியிருக்கிட்டு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3/3 மார்க் பண்ணோம் இல்லையா, அது. இப்போ ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஜாயிண்ட்டை கட் பண்ணிடலாம். இப்போ கிராஸ் பீஸ் வச்சு நெக்கை ஃபினிஷ் பண்ணுவோம். எப்பவும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான். தெரியாதவங்களுக்காக நான் காட்டுறேன். நம்ம ஹெம் பண்ணுவோம் இல்லையா, இப்போ மோஸ்ட்லி ஹெம் பண்ணுறது இல்லை யாரும். ஹெம் பண்ணுறதுக்கான எப்படி பண்ணுவோமோ ப்ரிப்பேர் அதே மாதிரி ஒரு ஃபுட் அளவுக்கு ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்ன அர்கட் பண்ணிக்கலாம். இதுவும் பெண்டாக இருக்குது இல்லையா, அதனால் ஃபுல்லாக அர்கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் லைனிங் பக்கம் திருப்பி ஒரு எட்ஜ் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச் வந்து லைனிங்கில் தான் விழணும், ப்ளவுஸ் பீஸில் விழக்கூடாது. பார்த்து கவனமாக போடுங்க. ப்ளவுஸ் பீஸில் பட்டால் வந்து அது ஃபினிஷிங் இருக்காது. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த எட்ஜிலெல்லாம் ஷார்ப்பாக வரும், அதெல்லாம் நல்லா ஃபினிஷிங்காக ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். அப்போ தான் நெக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அடிச்சுட்டு இதை அப்படியே வந்து திருப்பி ஹெம் பண்ணுறது இருந்தால் பண்ணலாம், இல்லை ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் ஸ்டிச் தான் போட போகிறேன். அப்படியே திருப்பி ஸ்டிச் போட்ட வேண்டியது தான். அந்த எட்ஜு வந்து கார்னராக ஒரு ஷேப் வரும், அந்த ஷேப்பை கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். ஜாஸ்தி கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோல்ட் பண்ணுறதுக்கே கிளாத் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து உள்ளே தள்ளி, ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் மொத்தமாக ஆகிடும். ஆல்ரெடி நம்ம நெக்கு திருப்பும் போதே கிளாத் எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லையா, அதனால் அங்கே கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக கட் பண்ண சொன்னேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபோல்டிங் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. அப்போ தான் நெக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். கடைசியாக ரஃப் அடிச்சுட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி அந்த சைடு நெக்கும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரோப்பு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இதில் ரோப்பு நான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து பட்டன் அண்ட் லூப் வைக்கிறது இருந்தாலும் வைக்கலாம், இல்லை ஒன் சைடு வந்து ஒரு ஹேங்கிங் தொங்க விட்டுட்டு இதில் பட்டன் அண்டு லூப் வச்சோம்னாலும் நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து ரோப் வச்சு தான் காட்ட போகிறேன். இப்போ கீழே வந்து போட்லி பட்டன் செய்கிறதுக்கு நான் சேரீலேருந்து ஒரு 5 இன்ச்சு லென்த்து அகலத்தில் சேரீ நீட்டுக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம போட்லி பட்டன் செய்வோம். தெர்மாக்கோல் பால் தான் எடுத்து சிங்கிள் பீஸாக வச்சோம்னா தெர்மாக்கோல் பாலோட கலர் தெரியுது, அதனால் ஃபோல்ட் பண்ணி டபுளாக நம்ம வைப்போம். வச்சு சுற்றி ஒரு நாட் போட்டுடலாம். எப்பவும் பூ கட்டுற மாதிரி தான் ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு நாட் போட்டுக்குவோம். நல்லா தெர்மாக்கோல் கிட்டக்க நூல் டைட்டாக சுற்றணும், அப்போ தான் இப்போ வந்து பால் லூஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த தெர்மாக்கோல் பாலை நெக்கில் ஷேப்பில் நான் வச்சுட்டு ரோப் வச்சு ஃபினிஷ் பண்ணி நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. சிங்கிள் ஃபுட் சேஞ்ச் பண்ணி 1 இன்ச்சுக்கு இதை அடிச்சிடலாம். பாருங்கள், இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கை டிசைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வீடியோ லென்த் ஆகிட்டதால் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். போட்லி பட்டன் செஞ்சுட்டு மீதி இருந்த கிளாத்தில் தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.